பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. அப்பா தப்பு பண்ணு. சாரிடா. சாப்பாடுலாம் ஊட்டி விடுற, கதை சொல்ற, அதனால நீ எனக்கு அம்மாவா இருவனிலா. இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி, இந்த வீட்டோட எஜமானி நான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாக்கு சகல உரிமையா இருக்கு. இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். சொல்லியும் அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் என்ன கோவப்படுத்திட்டு இருக்க கூடாது. இந்த பாரு ஸ்வேதா, நீ பயப்படாம போ. நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ வெண்ணிலா கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. அவளை வேலைக்காரின்னு சொல்லி கை நீட்டி அடிச்சது மிகப்பெரிய தப்பு. மன்னிப்பு கேட்ட. அவகிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. என்ன மாமா சொல்றீங்க? என்னால அது முடியாது. ஸ்வேதா, நீ தப்பு பண்ணிருக்க. இப்ப நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. இத பாருங்க, நடக்கிறது எல்லாமே ருத்ரா பாத்துட்டு இருக்காங்க. பெரியவங்க நாம தான் அவங்களுக்கு நல்ல உதாரணமா இருக்கணும். நம்மளோட நடவடிக்கை அவங்கள தப்பா நடத்திடக்கூடாது. நீ பண்ணது தப்பு. மன்னிப்பு கேளு. ஸ்வேதா, நீ பண்ண தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். வேற வழியே கிடையாது. நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஸ்வேதா, நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்கிற. இப்ப மன்னிப்பு கேட்க போறியோ இல்லையா? ஏய், சொல்லிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நீ இப்போ முத்து மாமா. வெண்ணிலா, நீ பேசாத. இதுல யாரும் தலையிடாதீங்க. அவ தப்பு பண்ணிருக்க. அவன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேளு. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சுடு வெண்ணிலா. வெண்ணிலா, ஸ்வேதா பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இல்லம்மா, எவ்வளவு சொல்லி அவ வேண்டாம் விருப்பதான் மன்னிப்பு கேட்டுட்டு போறா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன முத்து மாமா, நீங்க இப்படி பேசுறீங்க? ஸ்வேதாக்கா ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க. அத போய் இவ்ளோ பெருசு பண்ணி அவங்கள போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்களே. அவங்க மனசு என்ன பாடுபடும்? உன் மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் என்னைக்காவது அவ யோசிச்சிருக்காளா? ஆனா நீ அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதான் நீ. வெண்ணிலா, உன் மனசு யாருக்குமே வராது வெண்ணிலா. நான் சொல்றேனே, உன்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கணும் வெண்ணிலா. சரி விடு. இனிமேல் இதை பத்தி நீ கவலைப்படாத. இந்த வீட்டை யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா, ஏதாவது உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன். இல்ல முத்து மாமா, நான் இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. என்ன தங்கமா தாங்குறாங்க. ஸ்வேதாக்காவும் நல்லா தான் பேசுவாங்க. இன்னைக்கு ஏதோ கோவத்துல இப்படி நடந்துக்கிட்டாங்க முத்து மாமா. எனக்கு அம்மா பாட்டி எல்லாரும் கூட இல்லங்கிற குறை கூட தெரியறதில்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் முத்து மாமா. கலைக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தத்தை தவிர எனக்கு வேற எந்த குறையுமே இல்ல முத்து மாமா. எத்தனை குறை இருந்தாலும் அதை நிறைவா பாக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் வெண்ணிலா. அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு. நீ நல்லா இருக்கணும். நல்லா இருப்ப. நீதான் போய் முத்து மாமா கிட்ட சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? ஸ்வேதாக்கா பாவம் தானே. அப்போ நீ மட்டும் பாவம் இல்லையா?
ஸ்வேதா ஆண்டி உன்னை மட்டும் அடிச்சாங்க, உன்னை யார் அடிச்சாலும் திட்டினாலும் கண்டிப்பா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு எல்லாரையும் விட நீதான் வெளியில முக்கியம். நீ என் உயிர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணிலா 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 அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த முக்கியத்துவமும் கிடைக்க போறதில்ல. போயும் போயும் மாமா அவள மாதிரி ஒரு கேவலமான ஆள் கிட்ட என்ன போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. இதை விட வேற என்ன அசிங்கம் இருக்கு? மாமாவும் சேர்ந்து சதி பண்ணி என்ன அவமானப்படுத்துறாரு. விட மாட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்ன அவமானப்படுத்த விட மாட்டேன். ஏதாவது பண்ணியே தீரணும். ஸ்வேதா, யோசி யோசி. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் கையால அவ கதைய முடிச்சே தீருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பாத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இனிமே வெண்ணிலா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். சொல்லிட்டு இருக்க மன்னிப்பு கேட்க போற இல்லையா? நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சுடு வெண்ணிலா. இவ்ளோ கேவலம் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. நான் மட்டும் உன்னை உயிரோட விட்டனா என் கல்யாணமும் நடக்காது. நானும் நிம்மதியாவே இருக்க மாட்டேன். அதனால இந்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு கிளம்பிடு. உன்னை கொல்லாம விட மாட்டேங்க. என்ன ஸ்வேதாது, என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அவ கழுத்தை நெருக்க போறியே, உன் கைரேகை அவ மேல பதிஞ்சிடாது. அவ சாகுறது என்னமோ சந்தோஷம்தான். ஆனா நாளை காலையில போலீஸ் கைரேகை வச்சு உன்னதானே பிடிப்பாங்க. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது.
இப்ப சின்ன சின்ன தடயங்களை வச்சு குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, என்ன இது? என்னால நம்பவே முடியல. ஸ்வேதா அழறான்னு யாராவது என்கிட்ட சத்தியம் பண்ணா கூட நான் நம்ப மாட்டேன். ஆனா நீ என்னடா நிஜமாவே என் முன்னாடி அழுதுகிட்டு இருக்க. சொல்லு ஸ்வேதா, இதுக்காக அழற? நீ எவ்வளவு மன உறுதியோட இருப்ப. அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நீ தானே என்கிட்ட வந்து ஐடியா சொல்லுவ. நீ ஏன் அழுதா எப்படி ஸ்வேதா? அப்படி இல்ல அத்தை. என்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தா எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு அத்தை. மாமா வெண்ணிலா விஷயம்னு வந்தாலே எத்தனை கோவப்படுறாருன்னு பாத்தீங்கல்ல. என்னைக்கு கூட உப்பு சப்பு பெறாத மேட்டர்ல அவகிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. அந்த வெண்ணிலாவை நானும் எத்தனையோ வகையில அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் சித்ரா வேற வேற ரூபத்துல வந்து அவளை காப்பாத்துறான். இல்லனா வேற ஏதாவது நடந்து அவ தப்பிச்சிடுறான். அவ இருக்கிற வரைக்கும் என் கல்யாணம்ங்கிறது கண்டிப்பா ஒரு நிறைவேறாத கனவுதான் அத்தை. அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. வெளியில வந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன். போறேன் அத்தை. நான் ஜெயிலுக்கு போறேன். ஸ்வேதா, அத்தை, please அத்தை. ஜெயிலுக்கு போய் அழகு இளமையெல்லாம் இழந்துட்டு அப்புறம் என்ன பண்ண போற? இல்ல அத்தை, எனக்கு வர ஆத்திரத்துல எனக்கு கிடைக்காத முத்தரச மாமா அவளுக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் அதிகமா தோணுது அத்தை. என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அவ அழியணும். அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். ஏய் ஸ்வேதா, அவ அழியணும் அழியணும்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு உன்னை நீயே அழிச்சுக்க பாக்குற. இப்போ என்ன பாக்குற? அவ அழிவுலதான் உன்னோட வாழ்க்கை தொடங்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அதத்தான் நாம பார்க்கணும். இந்த நீலாம்பரி அதத்தான் விரும்புறா. நீலாம்பரி சொல்றதுதான் சரியான விஷயம். அவளை உன் கையால கொண்டு நீ எதுக்கு உன் கைய கரையாக்கிக்கிற? அவளையே நாம உயிரோட இருக்கிறதே அசிங்கம் கேவலம்னு நினைக்க வச்சு தூக்கு மாட்டிக்க வைக்கணும். அதை நடத்தி காட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். அது நடக்குமா பெரியப்பா? அது எப்படி நடக்கும்னு சொல்றீங்க? எப்படி நடக்கும்னு நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு அந்த நடராஜன் தான். நடராஜனை வச்சு என்ன பெரியப்பா பண்றது? ஏற்கனவே முத்தரசு மாமா அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அவன் பல தடவை இதுல இறங்கியும் எதுவுமே பண்ண முடியலையே. ஆனா அதே நடராஜனை வச்சு காய் நகர்த்தி நான் சொன்னதை நடத்தி காட்டுறேன். எப்படின்னா எனக்கு கிடைக்காத வெண்ணிலா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவனை தூண்டி விடலாம். அதனால அவன் பண்ண போற காரியத்துல வெண்ணிலா தூக்குல தொங்குவா. கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் நடத்தி காட்டுறேன். வெண்ணிலாவோட சாவுங்கிறது எந்த நிமிஷமே உறுதியாயிடுச்சு நினைச்சுக்கோ. போய் தைரியமா படுத்து தூங்கு. இனிமேலாவது இந்த மாதிரி பைத்தியக்கார தனமான விஷயங்கள் எல்லாம் இறங்காத ஸ்வேதா. உனக்கு மிகப்பெரிய எதிர்காலமும் வாழ்க்கையும் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா பெரியப்பா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவ சாவை என் கண்ணால பாப்பேங்கிற உறுதி வந்துடுச்சு. அதுவும் நடக்கும். என் கல்யாணமும் நடக்கும். சரியா சொன்ன. ஆமா ஸ்வேதா, நீ அழிய பிறந்தவ இல்ல, ஆள பிறந்தவ. இந்த பாரு, என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே மறுபடியும் என் வீட்டு பக்கம் வந்து தொந்தரவு பண்ணா அப்புறம் கண்டிப்பா உன்னை கொண்டு போட்டுடலாம். என்னடா சொன்ன? நானும் உன் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோல இருந்து என்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு. அப்புறம் அத ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவான். பாக்குறியா? அவன் மானத்தை வாங்கினதுக்கு அப்புறம் எவன் வந்து அவளை கட்டிக்கிறான்னு பாக்கலாம். தேவையில்லாம நீயே உன் மேல சேத்த வாரி இறைச்சி உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. பாத்துக்க. என்னடா சொன்ன? என் தங்கச்சிய பத்தியா தப்பா பேசுற? ஆமாண்டா, அப்படிதான் பேசுவேன். அவ தப்பா இருந்தா தப்பா தான் பேசுவேன். இது பாருங்க,
நீங்களா தானே என்னை விட்டு வெளியே போனீங்க. இந்த நாள் கண்டுக்காம இருந்தீங்க. இப்ப எனக்கு ஒரு கல்யாணம் நடக்க இருக்கும் போது அதையும் தடுக்க பாக்குறீங்க. இங்க பாரு சுமதி, நாம 2 பேரும் லவ் பண்ணது உண்மை. இதுக்கப்புறம் நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண கண்டிப்பா நான் விட மாட்டேன். உன்னால முடிஞ்சத பண்ணுடா, நான் பாத்துக்கிறேன். உன் குடல உருவி மாலையா போட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துறேன்டா. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். என்னடா சொன்னா? என்ன சொன்னா? அண்ணா பாக்கலாம். அண்ணா ஒண்ணு மேல கழுவிடா பாக்கலாம். யாரு? ஏய் ஏய் என்னடா ஏய் என்னடா சொல்லுங்க. கொல்லாம விட மாட்டேன். பாபா என்னப்பா அது? இனிமே இந்த பொண்ணு விஷயத்துல நடராஜன் தலையிடவே மாட்டான். நீங்க கூட்டிட்டு போங்க. என்ன மாமா நீங்க எனக்கு சாதகமா பேசுவீங்கன்னு பார்த்தா அவனுக்கு சாதகமா பேசி அவங்கள அனுப்பி வைக்கிறீங்க. அதெல்லாம் அப்படியே விட முடியாது மாமா. சொன்னா கேளு நடராஜ், புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க தைரியமா போங்க. நடராஜனை பொறுத்த அளவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் அவனால உங்களுக்கு வராது. நீங்க ஆசைப்பட்ட பையனையே உங்க தங்கச்சிக்கு கட்டி வைங்க. போங்க மாமா போலாம். என்ன மாமா நீங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன நடராஜ், ரோட்ல வச்சு என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தகராறு பண்றதால நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? இதோ பாருங்க மாமா, சும்மா அந்த வேக்கானால வேண்டாம். நீங்க பண்ண வேலைனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கைய வீணா போச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த சுமதிய நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா சொத்துக்காக வெண்ணிலாவை கட்டிக்கோன்னு ஆசை காட்டினீங்க. அதனால அவளை கை விட்டேன். இப்ப என்னடானா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ வெண்ணிலா கூட பேசின சம்பந்தமும் நின்னு போச்சு. சுமதிய கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு போனா அவன் அண்ணக்காரன் என்ன அடிக்க வரான். நான் என்னதான் பண்றது? எவ்வளவுதான் அவமானப்படுறது? நட்ராஜ், கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெண்ணிலாவும் உங்களுக்கு கிடைச்சு சொத்து உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அதுதான் நடக்க போகுது. இத பாருங்க, ஏற்கனவே முத்தரசன் வந்து என்ன அடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்ன உட்கார வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேலும் உங்க வார்த்தையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. என்ன விட்டுருங்க. இந்த பிரச்சனைக்கா நான் வரல. நீங்க இருக்கிற திசைக்கா ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். நட்ராஜ் நிலுங்க. நான் சொல்ற மாதிரி நடந்தா முத்தரச மாமாவே அவர் கையால உங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. நிஜமா ஸ்வேதா? அது நடக்குமா? எஸ், கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வெண்ணிலாவை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்தி உங்களை பார்த்து செருப்பு காட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தகராறு நடத்தி அவளை கோவப்படுத்தி கிட்டத்தட்ட அவ உங்க முகத்துல காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கணும். சச்சா, அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணோம்? அப்பதான் இந்த ஊர் உலகம் நீங்க வெண்ணிலா மேல இருக்கிற கோவத்துல அவளை கடத்திட்டு போய் அவுட்டோர்ஸ்ல வச்சீங்கன்னு நம்பும். அவுட்டோர்ஸ்ல உங்க கூட ராத்திரி ஃபுல்லா தனியா இருந்த வெண்ணிலாவை ஊரே கண்டிப்பா அசிங்கமாவும் கேவலமாவும் பேசும். அதுக்கப்புறம் ஊருக்கு பயந்து முத்தரச மாமா அவளை உனக்குன்னு கட்டி கொடுப்பாரு. அப்ப முத்தரச மாமா எடுத்து கொடுக்கிற தாலியை தான் நீங்க வெண்ணிலா கழுத்துல கட்ட போறீங்க. அவளுக்கு வரப்போற சொத்தையும் ரைட் அண்ட் ராயலா அனுபவிக்க போறீங்க. இதெல்லாம் நடக்குமா? எஸ் எஸ் எஸ், கண்டிப்பா நடக்கும். நாங்க இதுல துணையா இருக்கோம். இந்த விஷயத்துல எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? நீ யோசிக்கவே வேண்டாம். நீ என்ன பண்ண போறேன்னு திட்டம் போட்டு அதை எங்ககிட்ட சொல்லு. ஒவ்வொன்னா நடக்கிறதுக்கு நாங்க உனக்கு உதவி பண்றோம். நீ தைரியமா போ. சரி மாமா. பெரியப்பா, இவன் கூட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கலான்னு நாம ஆசைப்படுறோம். ஆனா இவன் கூட ஒரு ராத்திரி வெண்ணிலா தனியா இருந்தா கண்டிப்பா அவளே அந்த அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் தூக்க மாட்டிக்கிட்டு செத்துருவான். கரெக்ட். இதுல எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான். போலாம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா ரெட் கலர் சட்டை போட்டிருக்க? டேய், என்னைக்குமே காதலிக்கிற பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்டா. காதை அழிக்கிற பொண்ணா? யார்
யாரு காதலிக்க போற? ஏய் கிண்டலு, இந்த கிண்டல் கேலியெல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல பாருங்க. வெண்ணிலா இதே கலர்ல ட்ரெஸ் போட்டு வருவா. அதுக்கப்புறம் நீங்க வாயை திறக்கவே முடியாது. டேய் எப்படா அதெல்லாம்? அதான்டா நடராஜ், இன்னும் பாரு, போக போக என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாரு.